ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோனா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இன்னைக்கு என்ன வீடியோனா பிரியாணி செய்ய போறோம். வெஜிடபிள் பிரியாணி. ஆனா வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்ல, வெறும் வெங்காயம், தக்காளி அப்புறம் அந்த மீல் மேக்கர் வச்சு செய்ய போறோம். இது வந்து ஆக்சுவலா வந்து சாட்டர்டே vlog. சாட்டர்டேல வந்து நாங்க என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றோம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒண்ணுதான் ஓரளவுக்கு நல்லா செய்வாங்க. மத்தபடி வாயில வச்சு நான் எல்லாத்தையுமே சூப்பரா செய்வேன். 3 வருஷமா சாப்பிட்டு எனக்கு செத்து போச்சுங்க. நான் செய்யவே மாட்டேன், நீயே போய் செஞ்சுப்படா. சில டைம் நான் தான் செஞ்சு சாப்பிடுவேன். இதெல்லாம் சும்மா ட்ரைலர், மெயின் பிக்சர்லாம் பயங்கரமா அடிக்கும் எனக்கு. சரி, ஓகே, எல்லாரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். எல்லாரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சுனி சச்சு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான் வந்து ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. மேலும் நல்ல நல்ல கண்டென்ட்க்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் நாங்க பண்றோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன். பரவாயில்ல, இன்னைக்கும் ஓரளவு க்ளீனாக தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு தான் க்ளீன் பண்ணாங்க. காலையில க்ளீன் பண்ணிட்டு எவ்வளவு திட்டு எனக்கு. இந்த வேலை செஞ்சதுக்கு அப்புறம் திட்டு விடும் பாருங்க. அந்த நாய் வேலை செஞ்சாலே எனக்கு திட்டின்னு தான் கிடப்பான். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். சுவிட்ச் போர்ட்ல சுவிட்ச் போட்டுக்கலாம். சி பிளக் போட்டுக்கலாம். ஐயோ என்னடா இது? என்ன சாப்பிட்டு ஆஃப் பண்ணு. தரமான சம்பவம். ஆமா, நான் கிளீன் பண்ணனா அப்படியே வச்சுட்டேன். அவ்வளவுதான், கையெல்லாம் கட் ஆயிட்டு இருக்கும். ஜஸ்ட் மிஸ். நேரம் கையெல்லாம் கட் ஆயிட்டு பயந்துட்டேன். இந்த எறும்பு திட்டினால அதெல்லாம் எனக்கு வந்து கார் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டோம்னு சொன்னதால இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கினாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சாச்சு. இது வந்துட்டு இது மீல் மேக்கர் வந்து ஊற வச்சாச்சு சுடு தண்ணியில. இது ஊறிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சா, நல்லாவே ஊறிடுச்சு. இப்ப வந்து காய் கட் பண்ணலாம். நான் வெங்காயம் எல்லாம் எடுத்துட்டு வரேன், நீ போயிட்டு தக்காளி கட் பண்ண. எனக்கு கட் பண்ணி கொடு, சரியா? டெய்லி நான் தான் காயெல்லாம் கட் பண்ணுவேன். என்னமோ நீ புதுசா கட் பண்ற மாதிரி பேசுற. நீ தான் கட் பண்ணணும். இன்னைக்கு மட்டுமா? இந்த 3 வருஷமாவே நான் தான் காய் கட் பண்றேன். அப்படிலாம் சொல்லுவாங்க, நம்பவே நம்பாதீங்க. எங்கடா பெரிய பிளேட்ட காணோம்? தெரியல, கீழே எங்க வச்சிருக்கா பாரு. மேல பாரு, மேல இருக்கும். ஐட்டெட்ல ஷார்ட் கேர்ள்ஸ் ப்ராப்ளம். மூடு எனக்கு தெரியும் பாருங்க. எட்ல எடுத்துட்டேன். இது கிடையாது, இது வந்து டபுள் செட் மூடி. அப்ப தெரியல, அந்த தட்டு நான் பார்க்கல. எங்கடா போச்சு? காய் கட் பண்ண போறோம். அந்த நாய் கட் பண்ணு. நான் தான் கட் பண்ணுவேன். இப்ப பாத்துட்டு எப்படி கட் பண்ணனும்னு என்கிட்ட கேட்பான். எப்படி கட் பண்ணனும் நான் சொன்னேன்ல, கேட்டுட்டான் பாருங்க பையன். எப்படி கட் பண்ணனும் கூட தெரியல. நான் வச்சு என்ன பண்ணனும் தெரியல. வேலையே செய்யாத, இத வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் ஏதோ புதுசா சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலா அந்த நாளைக்கு சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். பட் இவங்க வந்து சிக்கன் அதிகமா எடுத்துக்கூடாது டாக்டர் சொன்னதால வெஜிடபிள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வேற என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கோம். சாம்பார் வைக்கலாம். சண்டே வந்து சாம்பார் தான் எங்களுக்கு ஸ்பெஷல். சூடி போட்டும் வைக்க எவ்வளவு நேரம் கட் பண்ணுவ? சீக்கிரம் கட் பண்ண, போய் நம்ம செய்யணும். நான் கட் பண்றேன்னா சொன்னேன். ஏய் யாட்டி கத்திருது குத்திடுவேன். கட் பண்றேன்னு சொன்னேன். இவரு நான் தான் கட் பண்ணுவேன், இவருக்கு கட் பண்ணவே தெரியாதுன்னு சொல்லிட்டு வீரப்பா விட்டு எப்படி கட் பண்ணணும் கேட்டு என்கிட்டே வந்து சண்டைக்கு வரியா நீ? அப்படிதான் தெரியும்ல. வேலை செய்ய மாட்டா, செய்யறோம். செய்வேன், நான் போய் சொல்றான்.
அந்த 2 நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். காலேஜ் டூருக்கு போயிடுவேன். நான் என்ன நினைச்சேன்னா, சரி காலேஜ்ல டூர் கூட்டு போனா இவனே கூட்டு போலாம், சரி நம்ம கப்புள்ஸா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா, நான் அதை இப்ப இங்க யார் கொடுப்பா என்ஜாய் பண்ண போறேன்? 2 நாள் என்ஜாய் பண்ண போறேன். 2 நாள் என்ஜாய் பண்ண போறேன் நீ தானே சொன்ன. இப்பதான் நிம்மதியா இருக்குது. இது சாதாரண அடியில இடி வலிக்குது முதுகுல வரேன். நகராஸ் கட்ட வச்சுக்கலாம். இப்ப வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம். என்கிட்ட கத்துக்கோஸ் வச்சிருக்கீங்களா செய்யறதுக்கு? அப்புறம் என்னையே எல்லாத்தையும் வேலை வாங்குறது. நீ தண்ணி போயிட்டு பாட்ரா எதுடா பண்ணி ஒரு பிளேட் ஒண்ணு எடு. ஸ்பைசஸ்லாம் தனித்தனியா கொட்டிக்கலாம் guys. அப்ப போடும்போது அப்புறம் கையில எல்லாம் தெரிச்சுக்கும். ஃபர்ஸ்ட் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு வர மாட்டேது. ஐயோ பிரியாணி எனக்கு வந்து சோகனா. சிசர் எங்க தானே எடுத்து வைப்ப? ஏய் நான் எங்க எடுத்தேன்? வெளியில இருக்கும். நான் அப்பயே தானே சொன்னேன் வெளியில இருக்குதுன்ட்டு. சரி ஓகே. ஸ்பைசஸ்லாம் போடலாம். லாஸ்டா வந்து இந்த லீஃப்லாம் போடலாம். அதுக்கு பதில் வந்துட்டு என்னடா இது அதுக்கு நேம் இதுன்னு சொல்லிட்டு போடுற. பட்டை. இது வந்து ஃப்ளவர். இது பேர்லாம் தெரியல. இது வந்து ரோஸ் பெட்டல்ஸ். இது வந்து கிராம்பு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அது எதுவும் தெரியாது. பார்த்து தயிரும் சேர்ந்து வந்துரு போகுது. நீ வந்து கம்முனு, நீ வந்து ஹெல்பர், நான் வந்து செஃப். எனக்கு தெரியும் நீ வந்து வாய முடியும் போட்டுக்கோ. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். எரிக்குது. தயிர் ஊத்திக்கலாம். ஐயோ சொல்றதை கேட்காதீங்க. நானே சூப்பரா செய்வேன். சொல்ல போறீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் வதக்கலாம். மாஸ்க் போட்டிருக்கோம். ஒரு வாசனை வர மாட்டானா அதையும் தாண்டி செம்ம ஸ்மெல் வருது. நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறதால சிம்ல வச்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு அடி தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கீழே போட்டு போறேன். என்ன பண்ற? என்ன கேமரா கிட்ட போய் என்ன சொன்ன? திருட்டு நாய். இந்த பாரு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துல பிரியாணி ஆயிடும். மசாலா எல்லாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். இப்ப வந்து சால்ட் போட்டு. சால்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியா போட்டுருமா, அதிகமா போட்டுறாத. நீங்க மூடுங்க ப்ரோ. நீங்க ஒழுங்காக பார்த்து போடுங்க ப்ரோ. 1 2 கம்மியா போடு, அதிகமா போட்டு என் உயிரை வாங்காத. ஒரு டைமா 2 டைமா நான் சொல்றது உனக்கு. எப்ப சால்ட் உப்பு எடுத்தாலுமே எனக்கு பயமா இருக்கும். கம்மியா போட சொன்னா அதிகமா போட்டு அளவு தெரியலடா அந்த ஸ்பூன்ல அப்படின்னு அந்த ஸ்பூன் மேல காரணம் காட்டுறது. அந்த கதை முடிந்த கதை. இந்த மாதிரிதான் முடிந்த கதை தான். என் கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நான் வந்து தண்ணி அளந்து வச்சிருக்கேன். 1 டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் போட்டேன். குக்கர் இருந்துச்சுன்னா 2 போட்டா கரெக்டா இருக்கும் ரைஸ். இது வந்து குக்கர்னா 1க்கு 1.5. அப்ப வந்து நமக்கு இதுக்கு 2 இது மாதிரிதான் சொதப்புறது. குக்கர்ல சூப்பரா செய்வேன் தம்பி. நானு சாப்பிட்டுருக்கேன் அதையும். நானு நல்லா செய்வேன். அததான் சொல்றேன். இந்த ஒரு சாப்பாடு மட்டும் தான் நல்லா செய்வேன். வெஜிடபிள்ஸ் இல்லாதனால மீல் மேக்கர் வந்து நிறைய போட்டேன். ஏன்னா வெஜிடபிள்ஸ் இருக்கு गाइस, ஆனா இது யூஸ் பண்ணல. மீல் மேக்கர் தான் பிடிக்கும். இன்னும் கேரட் பீன்ஸ் இருக்கு. गाइस பிரியாணி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளவு சண்டை போட்டு வாங்க பார்க்கலாமா.
காமெடி பண்ணாம வந்து காமெடி இங்க நான் திறக்க போறேன். டடன் 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 டடன். பிரியாணி ரெடி. எப்படி இருக்கு என் பிரியாணி? தம் போட்டுட்டு வாசனை தான் அப்படி இருக்கும், சாப்பிட்டு பார்க்க எனக்கு தான் தெரியும் அதனோட மூடுப்பா. எப்படி தண்ணி சாப்பிட்டு தானே ஆகணும். தம்க்கு வந்து தண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து இதுல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து தம் கட்டிட்டு நம்ம சாப்பாடு சாப்பிட போலாம். நாங்க நெய் லெமன் எதுவுமே ஆட் பண்ணல, பிகாஸ் வந்து மறந்துட்டேன் நான் உங்ககிட்ட வாங்கிட்டு வர சொல்றதுக்கு. அதனாலதான் இவ்வளவு நேரம் சண்டை வாங்கிட்டு இருந்தான் நாய். கொஞ்சம் அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், வீடியோ எடுத்திருந்தா தெரிஞ்சிருக்கும் அதனோட லட்சம் எப்படி. சண்டைலாம் வாங்கல guys, நான் போய் சொல்றேன். guys பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம்ல இருந்து எடுத்துட்டு நாங்க சாப்பிட போறோம். ஆனியன் கட் பண்ணி ரைடா ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடு வந்து சாப்பிட போறோம். என்னால பசி அடக்க முடியல, அப்படி சொல்றது செம பசி பசிக்குது செம்மையா. நாங்க சாப்பிட போறோம். இதோட வந்து இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. அப்புறம் நம்ம வீடியோ வந்து புதுசா பாக்குறவங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். எனக்கும் பசிக்குது guys, நானும் சாப்பிட போறேன். செம பசி, காலையில இருந்து சாப்பிட இப்பதான் சாப்பிட போறேன். சாப்பிடலாம். பாய்.